கொடுங்கியூரில் உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியும். அதில் கொடுங்கியூரில் சாப்பிட்ட அந்த ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலில் உடம்பு சரியில்லாமல் கிட்டத்தட்ட 40-49 பேர் அட்மிட் ஆனாங்க. அதே மாதிரி ஹோட்டலில் வந்து பொன்னேரியில எங்களுக்கு வருது. ஸோ அங்கேயும் உடம்பு சரியில்லை. உடனே கலெக்டர் எங்களுக்கு உத்தரவிட்டுறாரு, உடனே அது போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக நாங்கள் போய் பார்க்கும்பொழுது பழைய சிக்கன்ஸ் கொஞ்சம் இருந்தது, நல்லா பழைய பிரியாணிலாம் இருந்தது. உடனே அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கதவு மூடி அவங்களுக்கு நோட்டீஸ் 15 நாளைக்கு திறக்கக்கூடாது, எங்களோட நாம்ஸ் பிரகாரம், எங்கள் ஆக்ட் பிரகாரம் ஃபர்ஸ்ட் நாங்கள் 15 நாள் வந்து அவங்களுக்கு டைம் கொடுப்போம். அதுக்குள்ள வந்து நாங்கள் சொல்ற அத்தனை நாம்ஸும் வந்து கிளியர் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து பாண்ட் பேப்பர்ல அவங்க எழுதி கொடுக்கணும். இது மாதிரி நான் பண்ணிட்டேன், இனிமேட்டு அந்த தவறுகள் நடக்காது அப்படின்ற சோன்லாம் இருக்கும். அதெல்லாம் எழுதி அவங்க இப்போ சைன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து வித் ரொம்ப ஒரு எச்சரிக்கையோட தான் அந்த கடையை நாங்கள் அடுத்து தரோம். அப்படி திறந்து விட்டு கூட நாங்கள் விட மாட்டோம். எங்களோட கண்காணிப்பில் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த இது வந்து பெரிய செயின் ஆஃப் ஹோட்டல் இருக்கிறனால நான் அன்னைக்கு நடந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை செயின் ஆஃப் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அவுட்லெட்ல இருந்துமே நான் வந்து சாம்பிள் எடுத்தேன். ஒருவேளை அந்த எல்லா ஃபுட் இருக்கா சாம்பிள் எல்லாமே எடுத்தது இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஜிசிசியில் எங்கேயாவது அட்மிட் ஆயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரைவேட் நர்சிங் ஹோம்ஸில் ஏதாவது அட்மிட் ஆயிருக்காங்களா அது அப்படின்றத நாங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ எனக்கு அந்த பக்கம் தான் நார்த் மெட்ராஸில் தான் எனக்கு நிறைய வந்து தண்டையார்பேட்டையில் ஒரு கிட்டத்தட்ட 20 பேர் பக்கமாக, அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நர்சிங் ஹோம்ஸ்லாம் இருந்தது. அந்த நர்சிங் ஹோம்ஸ்லாம் அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு அவங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்த தகவலின்படி போலீஸ்க்கு அவங்க போயிட்டாங்க. அடுத்த கட்டமாக நீங்களும் போய் பார்த்துருந்தீங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் அலட்ரேஷனாக இருந்தது சார்? எதுவுமே இல்லை, அதுதான் பிரச்சனையே. எல்லாமே கிளீன் பண்ணிட்டாங்க. நைட்டு நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையில நாங்க போறோம், எல்லாமே சுத்தமா தொடச்சி எல்லாம் சேரெல்லாம் கவுத்து வச்சுட்டாங்க. ஆமா, ஆனால் எங்களால் இப்போ சடனாக போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பிரியாணியில் பிரச்சனை இருக்குது, இல்லை பூஜை கிடக்கு எதாவது இருக்குன்னா உடனே அந்த பிரியாணியை எடுத்துக்கிட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு மீதி பிரியாணியை வந்து இப்போ எடுத்து கொட்டிட்டு வருவோம். நார்மலாக அதுதான் நடக்கும். இங்கே போனோம்னா எல்லாம் சுத்தமாக தொடச்சி கிடச்சி எல்லாம் பார்த்து நாங்கள் போய் பார்த்துட்டு என்னடா இது ஒன்றுமே இல்லைன்னு, சரி மக்கள் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சென்ட்ரல் கிச்சனில் தானே வந்தது, அது வந்து அலமாதியில் இருக்கு. உடனே அங்கே ஓடு இதை இழுத்து பூட்டி ஷட்டர் பண்ணிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு அங்கேயும் போய் செக் பண்ணோம் சென்ட்ரல் கிச்சனில். ஏன்னா மற்ற இடத்துல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ இருந்தாலும் எங்கள் சந்தேகத்தின் பேரில் தான் அங்கே போனோம். பட் அங்கே கொஞ்சம் எல்லாம் நீட்டாக இருக்கு. அப்புறம் தான் நாங்கள் யோசனை பண்ணோம் எதனால் இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆனான்னு. அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வந்து இந்த சிக்கன் பாப்ஸ் சாப்பிட்ருக்குறாங்க. அந்த பாப்ஸ் என்ன பிரியாணியாக இருந்ததுன்னா எல்லா அங்கே ஒரு இடத்துல தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துக்குமே அது வந்து பாதிச்சிருக்கணும். சென்ட்ரல் கிச்சனில் பண்ணும்போது அது பழைய சிக்கன் போட்டு ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்டையர் செயின் ஆஃப் அடிப்பாகும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வரட்டு ஏன் வந்தது அந்த பிரான்ச்சில் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிக்கன் பாப்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ அதோட நாங்கள் எங்களோட அனுமானம் என்னன்னா, நார்மலாக அங்கே வந்து இந்த சிக்கன் பாப்ஸ்லாம் வந்து அங்கேயே வெட்டி ப்ரிப்பேர் பண்ணி மசாலா போட்டு என்னென்ன ஊற வைக்கணுமோ தந்தூரி சிக்கனோ இல்லை கிரில் சிக்கனோ எல்லாமே ரெடி பண்ணி ராவாக அங்கே கொடுத்துடுவாங்க. இப்போ நம்ம போய் ஹோட்டலில் அங்கே உட்காந்து நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அப்போ தான் எடுத்து போட்டு பொரிச்சு அப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பிரியாணி அப்படி பண்ண முடியாது. ஸோ அது அங்கிருந்து வந்து தால்ச்சா அதெல்லாம் அங்கிருந்து வந்துருச்சு. இது அங்கே இது சாப்பிட்டவங்க தான் அவங்க வந்து பாதிப்பாயிருக்காங்க. ஸோ இப்படி இப்போ பாதிப்பானவங்க சொன்ன இதை பார்க்கும்போது ப்ராபப்ளி அவங்க அனுப்பின சிக்கனை இவங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அந்த ஸ்டோரேஜ் சரியாக இருந்திருக்காது. அந்த சிக்கன் கெட்டு போயிருக்கலாம். அந்த எடுத்து இவங்க போட்டு கொடுத்தனால உடல்நல குறை ஏற்பட்டிருக்கலான்றது என்னோட அனுமானம். இதுன்னு நான் சொல்ல முடியாது. இது வந்து என்னோட அனுமானத்தை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அந்த சிக்கனை நான் கைப்பற்றிருந்தேன்னா நான் பிடிச்சேன்னா இதுதான் காரணம்னு நான் பர்டிகுலராக நான் சொல்ல முடியும். ப்ராப்பராக இவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க, வாமிதி பேதி இருக்கும், ஒரு தடவை போகும் 2 தடவை, சில பேர்லாம் 3 தடவை 2 தடவை 3 தடவை போனாங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. கொலாப்ஸ் ஆகி டெத்துக்கு போயிடுவாங்க, ஷாக்குக்கு போயிடுவாங்க. சிவியர் நம்ம வந்து ஒரு வாந்தியோ ஒரு டயரியாவோ வந்து வி ஷுட் நாட் டேக் இட் அஸ் வெரி ஈஸி. ஒரு தடவை 2 தடவை போச்சுனாவே வி ஷுட் பி அலர்ட். ஏன்னா ஒரு நீரியல் நிறைய ஏற்பட்டதுன்னா கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. பாத்ரூம்லேயே கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவாங்க. டாய்லெட் போயிட்டு இருக்கிறச்சே நாங்கள் நிறைய கேசஸ் நாங்களாம் நான் ஜிஹெச்சில் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறப்போ நான் பார்த்துருக்கேன். பாத்ரூம்லேயே இறந்துருக்காங்க டயரியா போன கேஸ் எல்லாம். அதனால பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இந்த மாதிரி யாருக்காவது சாப்பிட்டு விடல்நிலை ஏற்பட்டதுன்னா ஃபுட் பாய்சனிங் சொல்ல விட வாந்தி பேதி காய்ச்சல் அது மாதிரி வந்ததுன்னா மயக்கம் வர்ற மாதிரி இருக்க முடியும்னா தயவு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. அப்படின்றப்ப நம்ம உயிர் சாதாரணம் நிறைய தடுக்கலாம்.